இன்னைக்கு இயேசுவை ஆராதிக்கிற நீங்களும் நானும், இயேசுவை தொழுது கொள்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நாம் படிக்கிற இடத்துல, நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம வசிக்கிற இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா எல்லாருக்கும் முன்னாடி நல்ல ஒரு மாதிரியா என்ன செய்யணும்? இருக்கணும். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து என்ன செய்யுதா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இயேசுவை காண்பிக்கிறதா, இயேசுவுக்கு முன்னாடி மாதிரியா இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து கர்த்தாவே நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், வாயிலிருந்து துதிக்கிறதா வருது. வாயிலிருந்து துதிக்கிறதா வருது. சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு நம்ம வாயின் வார்த்தை எப்படி இருக்குது? நம்ம மாதிரியா இருக்கிறோமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட கேட்கிறார், நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாய் எப்படி இருக்கிறது? நம்ம வாயில நம்ம பேசுகிற வார்த்தை. இயேசுவை பாருங்க, அவர் ஊழியம் செய்த காலத்தில் 3 வருஷம் ஊழியம் செய்தார். அவர் 3 வருஷம் ஊழியம் செய்யும் போதும் நமக்கு முன்னாடி அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்களேன், அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார்.